ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நன்னெறி கதைகள்ல இன்றைக்கு ஒரு கதையை நாம பார்க்கலாம். அதாவது ஒரு ராஜா, அந்த ராஜாவோட மந்திரி ரொம்ப வயசாயிடுச்சு. அவர்னால முடியல. படுத்த படுக்கை ஆயிட்டாரு. படுத்த படுக்கை ஆனதுக்கப்புறம் புது மந்திரிய செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்றதுக்கு தண்டோரா போட்டுறாரு. எனக்கு ஒரு மந்திரி வேணும். அதனால மந்திரி அப்படிங்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு குணங்கள் இருக்கும். மந்திரினா இந்த மாரி டேலண்ட் இருக்கணும். அவங்க தான் மந்திரி ஆக முடியும். எல்லாரும் மந்திரி ஆக முடியாது இல்லையா? அந்த மாதிரியாக செலக்ட் பண்ணுவார். மந்திரிய செலக்ட் பண்றதுன்னா அவ்வளோ ஈஸியா? ஈஸி கிடையாதே! பலவிதமான டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க. அப்படி பலவிதமான டெஸ்ட் வைக்கும் பொழுது, கடைசியா 3ஏ 3 பேர் செலக்ட் ஆகுறாங்க. நெறைய பேர் வருவாங்க. நெறைய போட்டிகள்ல சில பேரெல்லாம் தோத்து போயிடுறாங்க. அப்படியெல்லாம் ஃபில்டர் பண்ணி கடைசியில 3 பேர் நிக்கிறாங்க. அந்த 3 பேரு நிக்கும் பொழுது, அப்ப ராஜா ஒரு டாஸ்க் குடுக்குறார். இத இந்த டாஸ்க்க யார் வின் பண்றீங்களோ, அவங்களுக்கு தான் அ மந்திரி பதவி அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க் குடுக்குறாரு. டாஸ்க் என்னன்னா, அந்த 3 பேருக்கும் ஒரு சின்ன மூட்டை கொடுக்கப்படுது. ஒரு துணி மூட்டை குடுக்குறாங்க. அந்த துணி மூட்டையில பூ விதைகள் இருக்கு. நல்ல பூ கலர் கலரா பூக்கக்கூடிய விதைகள் இருக்கு. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, "இந்த பூ விதைகள் உங்ககிட்ட குடுத்துருக்கேன். என்ன பூ? அது எப்படி பூக்கும்? என்ன கலர்ல பூக்கும்? அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பூ விதைகள்ங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இந்த பூ விதைகள அ கொண்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். அந்த பூக்கள் பூத்து, அது எனக்கு நீங்க கொண்டு வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். அதனால நீங்க அவங்கவங்க போய் என்ன பண்ணுங்க, இந்த பூ விதைய அவங்க நிலத்துல போட்டு உண்டாக்கி, நீங்க அந்த பூக்களோட 3 மாசத்துல நீங்க யார் வரீங்களோ, அந்த பூக்கள பார்த்துட்டு, அந்த 3 பேர்ல யார் மந்திரியா செலக்ட் பண்ணணுமோ, செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிடுறாரு. ஓகே. 3 பேரு இந்த 3 முட்டைய வாங்கிட்டு போயிடுறாங்க. 3 மாசம் ஆகுது. 3 மாசம் முடிச்ச உடனே அந்த 3 பேரும் வராங்க. அந்த சபைக்கு, ராஜ்ய சபைக்கு பூக்களோட வரணும் இல்லையா? வராங்க. பூக்களோட வரும்போது பார்த்தா, 2டே 2 பேர் மட்டும் பூக்களோட வராங்க. ஒருத்தன் ஒண்ணுமே இல்லாம வரான். 3 பேரும் வந்தாச்சு. வந்த உடனேயே ஆ கா காமிக்கிறாங்க. ராஜா கிட்ட ராஜா, ராஜா நீங்க குடுத்த விதைய நான் போட்டேன். இந்த மாரி பூ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஆள் குடுக்குறாரு. அந்த ராஜா அந்த பூக்கள வாங்கி பார்க்குறாரு. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஆஹா! எவ்வளோ நல்லா இருக்கு இந்த பூ. அப்படின்னு சொல்லிட்டு பல கலர்ல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா அந்த பூக்கள வாங்கி வெரி குட் அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ராஜா நம்மள தான் மந்திரியா செலக்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. உடனே 2வது ஆளும் குடுக்குறாப்படி. அவரும் பல வண்ண கலர்ல பூக்கள் கொண்டு வந்திருக்காரு. அதுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதையும் பார்த்து என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கூட தளபதி கிட்ட போய் கேட்டு சொல்றாரு. "ஏப்பா, இவங்கள 3 மாசம் போய் செக் பண்ணியே, 1ஆம் அவன், 2ஆம் அவன் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னுட்டு. 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்கிறாப்படி. 3 பேருமே நல்லா நிலத்த உழுதாங்க ராஜா. 3 பேருமே விதைய போட்டாங்க. மொ முதல் 2 பேரோடது நல்லா செடி நல்லா முளைச்சு வந்தது. அதுக்கு நல்லா உரம் போட்டாங்க. நல்லா பாடுபட்டாங்க. 3ஆவதவன் அவனும் போட்டான், விதைய போட்டான். அவனும் எல்லாம் தண்ணி ஊத்தினான், உரம் போட்டான். ஆனா, அவங்க நிலத்துல ஒண்ணுமே விளையல. இவங்க 2 பேரு தான் விளைஞ்சிருக்கு. நாங்க நடுவுல போய் செக் பண்ணிட்டேன்னு தளபதி சொல்லுவாப்படி. ஸோ, இதெல்லாம் பார்த்த உடனேயே 3வது ஆள் கிட்ட கேட்கிறாப்படி. "ஏப்பா நீ ஒரு பூ கூட கொண்டு வரலையே?" அப்படின்னு. அவன் சொல்றான், "நானு உழுதேன், விதை போட்டேன், தண்ணி பாய்ச்சினேன், உரம் கூட போட்டு பார்த்தேன். எல்லாம் பண்ணினேன் ராஜா. ஆனா, ஒரு சின்ன செடி கூட முளைக்கவே இல்ல. ஓ எதுவுமே வரல. ஒரு பச்சையே தெரியவே இல்ல. நான் தோத்து போயிட்டேன்" அப்படின்னு அவன் அழுவான். சரி, இந்த 3 பேர்ல 2 பேர் தானே பூ கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த 2 பேர்ல செலக்ட் பண்ணணும் இல்லையா? சரி முடிவு அறிவிக்கப்படும். உடனே எல்லா மக்கள் எல்லாம் வெயிட் பண்றாங்க. யார் மந்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அனவுன்ஸ் பண்றாங்க. ராஜா அனவுன்ஸ் பண்றாரு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனவுன்ஸ் பண்றது யாரு அப்படின்னா, யார் பூவில்லாம வந்தானோ, அந்த ஒரு நபரைத்தான் ராஜா மந்திரியாக செலக்ட் பண்றாரு. மத்த பூவோட வந்த 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே கவலை, ஒரே பயம் வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ராஜா சொல்றார், "நான் உங்க 3 பேர்கிட்டயும் விதை குடுத்தேன். பூ விதைகள தான் குடுத்தேன்.
அதுல எந்த தவறும் இல்ல. ஆனா, அந்த பூ விதைகள் எல்லாத்தையுமே நெருப்புல போட்டு வறுத்து தான் உங்களுக்கு குடுத்தேன். அதாவது நல்லா வறுத்துட்டு முளைக்காதபடி தான் குடுத்தேன். நீங்களும் அத வந்து விதைச்சிருக்கீங்க. 3 பேருக்குமே முளைச்சிருக்காது. ஆனா, 1ஆம் மகனும், 2ஆம் மகனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு நேர்மை இல்லாம வேற பூ விதைகளை வாங்கி நீங்க விதைச்சுட்டீங்க. ராஜா பூவோட தானே வர சொன்னாரு, அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு என்ன தெரிய போகுது? அவரு தான் சொன்னாரு. என்ன கலரு, என்ன பூன்னே எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லையா? அதனால ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டீங்க? பதவி ஆசையினால உங்க நேர்மைய தவற விட்டுட்டீங்க. ஆனா 3வது ஆள் வந்து, அது கண்டிப்பா நான் போட்ட விதை முளைக்கவே முளைக்காது. அதனால அவர் உண்மையா இருந்ததுனால மந்திரி பதவி அவருக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நேர்மை. ஒரு மந்திரியாக இருக்கணும், நாட்டையே காக்கணும். நாட்டுக்கே ராஜாவுக்கே வந்து அட்வைஸ் குடுக்கணும் அப்படின்னா, அந்த நேர்மைத்தன்மை வேணும் இல்லையா? நேர்மைத்தன்மை இல்லாதவன நான் மந்திரியா செலக்ட் பண்ணி என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அந்த 3வது ஆள செலக்ட் பண்ணிட்டு, முதல் 2 பேருக்கு சிறிய தண்டனை குடுக்குறாரு. இதுல என்ன அப்படின்னா, பொதுவா வந்து கதைகள்ல படிக்கும்போது நமக்கு வந்து குஷியா தான் இருக்கும். ஆனா, நம்முடைய வாழ்க்கையில வந்து குடும்பத்திலேயாகட்டும், இல்ல நம்ம உறவுகள்ல வரும்போதாகட்டும், இல்ல நாம வந்து ஒரு சேவையில ஈடுபடுறதாகட்டும், இல்ல நம்ம தொழில் போன இடங்கள்ல, தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல நாம தொழில் செய்யும்போதாகட்டும், எதாக இருந்தாலும் அந்த நேர்மை என்பதை வந்து நாம கடைப்பிடிக்கிறோமா? அப்படிங்கிறதான் நாம பார்க்க வேண்டி இருக்கு. சில சமயம் வந்து நாம வந்து நேர்மையிலிருந்து தவறுவோம். அந்த தவறுது வந்து பெருசாவே நினைக்க மாட்டோம். இது சாதாரணம். மனுஷ வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தான் அப்படிங்கிற மாரி நம்ம நினைப்போம். ஆனா அது தவறு. நேர்மை என்பது என்ன அப்படின்னா, நாம எல்லாரும் இருக்கும் பொழுது எப்படி வந்து நாம நடந்துக்கிறோமோ, அதே போல யாரும் இல்லாத போதும் நடந்துக்கணும். அதுக்கு பேரு தான் நேர்மை. எப்பவுமே ஒரே மாதிரியாக நாம இருப்பது தான் வந்து அந்த ஒரு நேர்மையினுடைய அடையாளம். அதனால நம்ம வாழ்க்கையில வந்து அந்த நேர்மை என்பது எந்த விஷயத்துல எல்லாம் நம்ம தவறுறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நாம இதிலிருந்து கூட விலகி இருக்கும் பொழுது தான், நம்ம இறைவனுடைய அன்புக்கும், அருளுக்கும் நம்ம பாத்திரமாக முடியும். மற்றபடி உலகத்திற்கும் நம்ம நம்பிக்கைக்குரியவனாகவும் மாற முடியுங்கிறது தான், இந்த ஒரு கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால நாம கொஞ்சம் நமக்குள்ள வந்து நம்மை நாமே சோதனை பண்ணி, நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம், மத்தவங்கள நம்ம தவறு சொல்றதுக்கு முன்னாடி, நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத நமக்கு நாமே கொஞ்சம் இருந்து, நமக்கு நாமே தீர்ப்பு சொல்லிக்கலாமே! நாமே நம்மை வந்து நமக்கே தர்மராஜாவாக இருந்து, நான் இப்படி செய்யறது தவறு அப்படிங்கிறத நாமே நமக்கு நாமே புரிஞ்சு நடந்துக்கும் பொழுது, மே யம தர்மராஜாவ சந்திக்கிறதுக்குன்னு அவசியமே இருக்காது. ஆகவே, இந்த ஒரு நேர்மை என்ற விஷயத்துல கொஞ்சம் நாம எவ்வளவு தூரம் இருக்கோம் அப்படிங்கிறத கூட கவனம் குடுக்கறது தான் நம்முடைய உண்மையான தெய்வீகமான வாழ்க்கை அப்படிங்கிறத நாம இதுல வந்து பதிவு பண்ணலாம். ஆக, இந்த கதையிலிருந்து இந்த ஒரு நேர்மைங்கிற விஷயத்த நாம புரிஞ்சுகிட்டோம். மீண்டும் அடுத்த கதையில நாம சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.